ஆனா தேவர்களோட சூழ்ச்சினால அந்த ஆத்மலிங்கத்தை ராவணனால இலங்கையில கொண்டு போய் வைக்க முடியல. தேவர்கள் எப்படியாவது ராவணன் இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கையில வச்சிடக்கூடாது சொல்லி விநாயக பெருமாள் கிட்ட உதவி கேட்கிறாங்க. அப்போ ராவணன் மாலை நேரத்துல சிவபெருமான் நோக்கி தியானம் பண்ணுவாரு. அப்ப தியானம் பண்ணும்போது அந்த வழியில சின்ன பையன் ரூபத்துல விநாயக பெருமான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த ஆத்மலிங்கத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கும்படி ராவணன் கேட்கிறாரு. அவரும் கைவலி தாங்க முடியாத மாதிரி நடிச்சு அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடுறாரு. உடனே கோபம் அடிச்ச ராவணன் அந்த சிறுவனை அடிக்க போறாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது சிறுவன் இல்ல விநாயகர்னு. உடனே மன்னிப்பு கேட்டு விநாயகரை வணங்கி இருக்காரு ராவணன். அப்போ அவரோட அந்த பணிவை பார்த்த விநாயகர் அவருக்கு ஆசி புரிஞ்சிருக்காரு.